இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஜியோஜீப்ராவில் ரெண்டாவது கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன கிளாஸில் வந்து ஜியோஜீப்ராவில் வந்து எப்படி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணணும், ஜியோஜீப்ரானா என்ன ஒரு பார்த்துட்டு அதில் வந்து எப்படி ஜியோமெட்ரியில் வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து எப்படி ஃபைல்ஸை சேவ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்னது அப்படின்னா ட்ராயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ராக் டெஸ்ட். இதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபிகர்ஸ் பார்த்துருக்கீங்க, இங்கே ஃபிகர்ஸ் பார்க்குறீங்கள, ஸ்கொயர் ஏ இருக்குது, ஸ்கொயர் பி, ஸ்கொயர் சி, ஸ்கொயர் டி, இ, எஃப், இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் இருக்குதா. ஸோ த டைனமிக் ஃபிகர் ஷோஸ் செவரல் ஸ்கொயர்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்கொயர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். எக்ஸாமின் த ஸ்கொயர்ஸ் பை ட்ராகிங் all their vertices with the mouse. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர்ஸை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க உங்களோட டூல் பாக்ஸை எடுத்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் உள்ள இந்த பாயிண்டர் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை வந்து மவுஸ் வச்சு இழுங்க. அதுதான் வந்து ட்ராக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ட்ராக் ஆல் த ஸ்கொயர்ஸ் பை ட்ராகிங் ஆல் their vertices with the mouse. Find out which of the quadrilaterals are real squares and which one are just happen to look like square. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டூலை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் அது இழுக்கும் போது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஸை வச்சு டிஃபர் பண்ணி பாருங்கள், எது வந்து எக்ஸாக்டாகவே ஸ்கொயர் பாக்ஸை வச்சு நம்ம போட்டிருக்கிறது, இல்லை எது வந்து குவாட்ரிலேட்டரலோ இல்லை பேரலோகிராமோ அந்த டூலை வச்சு போட்டிருக்கிறது அப்படிங்கிற டிஃபரன்ஸை வந்து பாருங்கள். ட்ரை டு கம் அப் வித் எ கன்ஜெக்சர் அபவுட் ஹவு ஈச் ஸ்கொயர் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அப்போ எப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அதை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து ஒரு நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ அப்போ இதில் நீங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ராயிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் த ட்ராக் டெஸ்ட் அண்ட் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ட்ராக் டெஸ்ட்னால் என்ன? இந்த ட்ராகிங் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா, ட்ராகிங்கிறது வந்து இழுத்து பார்க்குறது. ஸோ அந்த ட்ராக் டெஸ்ட் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிறத பாருங்கள். ஒய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபிகர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ட்ராயிங் தெம் இன் அன் இன்டராக்டிவ் ஜியோமெட்ரி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஃபிகர்ஸை எதுக்காக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதை வந்து டைரெக்டாக ஃபிகராகவே வரையாமல் எதுக்காக வந்து ஃபிகரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாமே வந்து இதிலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னதுன்னா வந்து ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி ஸ்கொயர் வரைஞ்சோமோ அதை மாதிரி ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள்னால் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்மரைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியும், பெரிமீட்டருக்கு ஃபார்முலா தெரியும், ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் நோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் நெசசரி ஃபார் எ ரெக்டாங்கிள் யூ மைட் டு ஓப்பன் இந்த construction.gbb. ஸோ உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தெரியலனா ஜியோஜீப்ராவோட இந்த லிங்க்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஜியோஜீப்ரா ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேசிக் ஜியோமெட்ரிங்கிற அந்த டூல் பாக்ஸ்க்கு வந்து டைரெக்டாக போய்க்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ டூல்ஸ். ஸோ இதில் நியூ டூல்ஸ் வந்து என்னது அப்படின்னா ரெக்டாங்கிளை பொறுத்தவரையில் பேரலல் லைன் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்ட்டு 2 டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ பேரலல் லைன்கிறது இது, பெர்பெண்டிகுலர் லைனுங்கிறது வந்து இதை மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு ஹிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிளிக் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லைன். ஏற்கனவே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எ பாயிண்ட் இன் ஆர்டர் டு கிரியேட் எ பெர்பெண்டிகுலர் லைன். கிளிக் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லைன் அண்டு பாயிண்ட். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த லைனையும் நீங்கள் பாயிண்ட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பேரலல் லைனோ அல்லது அதுக்கு உண்டான பெர்பெண்டிகுலர் லைனோ உங்களால் வரைய முடியும். அதுதான் பேரலல் லைன், பெர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ட் டூ ஆப்ஜெக்ட் டூல்ஸ். ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் ஆன் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் டூ ஆப்ஜெக்ட்ஸ். இதுதானே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு.
ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள் மவுஸை வச்சுக்கிட்டு. டு கெட் திஸ் ஒன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் சக்ஸசிவ்லி கிளிக் ஆன் போத் த ஆப்ஜெக்ட்ஸ் டு கெட் ஆன் ஆல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து நீங்கள் இதை மாதிரி ஈஸியாக கிளிக் பண்ணிக்கிட முடியும். மூணாவது வந்து பாலிகன் டூல். கிளிக் ஆன் த கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வியூக்கு போகணும் அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் in order to create vertices of a polygon. வெர்டிசஸ்னால் வந்து பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பாலிகனுக்கு பாயிண்ட்ஸ் வரையறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். கிளிக் ஆன் த கிராஃபிக்ஸ் வியூ. கிராஃபிக் வியூவில் போகலாம் அல்லது ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாலிகனோட வெர்டிசஸை வந்து நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிக்க முடியும். கனெக்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வெர்டெக்ஸ் வெரி க்ளோஸ் த பாலிகன். ஸோ அந்த புள்ளியும் கடைசி புள்ளியும் நீங்கள் இணைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பாலிகன் ஷேப்பில் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து ட்ரை அவுட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன், இது வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ அதை மாதிரி பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட்டுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ பாயிண்ட்டை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்டர் அப்படிங்கிற இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி parallel line to segment AB through point C. parallel line to segment AB. இதுதானே வந்து செக்மெண்ட் ஏபிங்கிறது ஃபஸ்ட்டில் உள்ளது. ஸோ இதுக்கு பேரலாக நம்ம வந்து ஒரு லைனை வந்து வரைகிறோம். parallel line to the segment AB through the point C. அதுக்கு இது யூஸ் ஆகும். சிமிலர்லி perpendicular line to segment AB through the point A அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து இப்படி இருக்கும். பாலிகன் ஏபிசிடி அப்படிங்கிறது க்ளோஸ்டு பாலிகனாக இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு அப்புறம் இந்த ஐக்கானை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை த ட்ராக் டெஸ்ட் டு செக் இஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம போன ஆக்டிவிட்டியில் சொன்ன மாதிரி ட்ராக் டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரைட்டா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஷோ த நேவிகேஷன் பார் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ். இது வந்து வியூங்கிற இந்த மெனுவில் இருக்கும். வியூ ஃபைலு, இன்சர்ட்டு, வியூ அப்படின்ட்டு மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டுல்ல. அதில் இந்த வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அதில் நேவிகேஷன் பார் அப்படின்ட்டு இருக்கும். ஷோ த நேவிகேஷன் பார் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் டு ரிவ்யூ யுவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் பை யூஸிங் த பட்டன்ஸ். ஸோ அதில் போய் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஷோ த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோகால் அண்ட் யூஸ் இட் டு ரிவ்யூ யுவர் ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரை டு சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ட்ராகிங் த லைன் வித் த மவுஸ். ஸோ நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆர்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். ஸோ அந்த லைனை வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி இழுத்துட்டு வரும்போது உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ குரூப் செவரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் பை செட்டிங் பிரேக் பாயிண்ட்ஸ். அதாவது ஷோ த காலம் பிரேக் பாயிண்ட். ஸோ காலம் பிரேக் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரைட் கிளிக் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோகால் விண்டோ காலம்ஸ் பிரேக் பாயிண்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோகால் விண்டோ அதில் காலம் பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். Group construction steps by checking the breakpoint box of the last one of the group. Change setting to show only break points. ஸோ பிரேக் பாயிண்ட்டை மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ் த நேவிகேஷன் பார் டு ரிவ்யூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நேவிகேஷன் பாரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட பாயிண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரைட்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு பிரேக் பாயிண்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செக் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இது ஃபார் ரெக்டாங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு தெரியும். ஆல் த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் வந்து ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஜியோஜீப்ராலேயே வந்து இந்த லிங்க் இருக்குது, ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதனோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஜியோஜீப்ரா விண்டோ
விண்டோவை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹைட் அல்ஜிப்ரா வியூ, இன்புட் பார் அண்ட் கோஆர்டினேட் ஆக்சஸ் இது எல்லாமே வந்து ஹைட் பண்ணி வச்சுருங்க. அல்ஜிப்ரா வியூவும் நமக்கு தேவைப்படாது, இன்புட் பாரும் தேவைப்படாது, கோஆர்டினேட் ஆக்சஸும் வந்து தேவைப்படாது. சேஞ்ச் த லேபிளிங் செட்டிங் டு நியூ பாயிண்ட்ஸ் ஒன்லி. புது பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த லேபிளில் வந்து நியூ பாயிண்ட்ஸ் ஒன்லிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இது மெனுவில் வந்து இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டூல்ஸ். ஸோ இதுக்கு டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் வித் சென்டர் த்ரூ பாயிண்ட் டூல், சர்க்கிள் வித் சென்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளிக் கிரியேட் சென்டர், அப்புறம் செகண்ட் கிளிக் டிட்டர்மைன்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணும். அதுக்கு அடுத்து மறுபடியும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த ரேடியஸை வந்து சூஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து சர்க்கிள் வித் சென்டர் டு த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ அல்லது ஹைட் ஆப்ஜெக்ட் டூல். ஆப்ஜெக்ட் டூலை வந்து ஷோ பண்ணணுமா ஹைட் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷுட் பி ஹிடன். எதெல்லாம் நீங்கள் வந்து மறைச்சி வைக்கணுமோ அதை வந்து மறைச்சி வச்சுக்கும். ஹைலைட் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். தென் ஸ்விட்ச் டு அனதர் டூல் இன் ஆர்டர் டு அப்ளை த விசிபிலிட்டி சேஞ்சஸ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டூலை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது விசிபிள் ஆகும். ஸோ ஹைட் ஆகும், விசிபிள் ஆகும், எப்படி வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆங்கிள் டூல். ஸோ ஆங்கிள் டூல் எதுக்காக அப்படின்னா கிளிக் ஆன் த பாயிண்ட் இந்த கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஜியோஜீப்ரா ஆல்வேஸ் creates angle with mathematically positive orientation. ஸோ பாசிட்டிவ் ஓரியன்டேஷனில் தான் வந்து இந்த ஆங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளில் இதை மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இந்த மாதிரி டூல்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செக்மெண்ட் ஏபிங்கிறது இது. சர்க்கிள் வித் சென்டர் பார்த்தோம்ல அது இதை மாதிரி இருக்கும். வித் சென்டர் ஏ, இது வந்து சர்க்கிள் வித் சென்டர் பி. இது வந்து intersect both circles to get point C. இது வந்து பாலிகன் ஏபிசி இந்த clockwise direction. இது வந்து சர்க்கிளை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு, இது இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து என்னங்கிறத சொல்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா எப்பயும் போல தான் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து செக் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே என்ன சொல்லியிருந்தோம்னா ட்ராக் டெஸ்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ட்ராக் டெஸ்ட்டுங்கிறது அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பேசிஸில் தான் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து ட்ராக் டெஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அதில் வந்து சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா 1 or 2 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணியும் வந்து என்ன செய்ய முடியும்னா அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். Next, show the navigation bar or use construction protocol to review your construction step by step. So navigation barக்கு போயிட்டு construction protocol எடுத்துக்கிட்டு அதுவும் இதுவும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். So use the properties dialog to enhance your construction. There are different ways to access the properties dialog. So properties dialog வந்து access பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா ரைட் கிளிக் அல்லது கண்ட்ரோல் கிளிக் யூஸ் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரைட் கிளிக் பண்ணவும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்ல. ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இது எதில் இருக்குன்னா எடிட் அப்படிங்கிற இந்த மெனுவில் இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் மூவ் பண்ணுற அந்த மோடில் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டாகிள் ஸ்டைலிங் பார் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கிராஃபிக்ஸ் வியூ. டாகிள் அப்படிங்கிறது மூவ் பண்ணுறது, ஸ்டைலிங் பார் அந்த மூவ் பண்ணிக்கிட்டே போய் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கிராஃபிக்ஸ் வியூக்கு ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போய் வைக்கலாம். ஸோ இதை மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதில் ப்ராக்டிஸ் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலக்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அதை கொண்டுட்டு போய் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் செவரல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் சர்டைன் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆல் த
for all the of them at the same time. Several objects வந்து select பண்ணி பார்த்துக்கலாம். Select all objects of one type by clicking on the corresponding heading. ஒரே heading கீழே உள்ள objects எல்லாத்தையுமே வந்து நீங்கள் select பண்ணி பார்த்துக்கலாம். Show the value of different types of objects and try develop different label styles. ஸோ different label ஸ்டைலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வரைகிறதுக்கு தான். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.